வணக்கம். திருக்குறளில் ஒப்புரவறிதல் அதிகாரத்தில் குறள் எண் 215 கூறுவது என்னவென்றால், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னவென்றால், பொதுநல நோக்குடன் வாழும் செல்வந்தர்களின் பேரறிவானது மக்கள் அனைவருக்கும் பயன்படும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் என்பதுதான் அர்த்தம். இந்த குறளுக்கேற்ப வாழ்ந்த பேரறிஞர்கள் பலர் நம் நாட்டில் இருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது பேரறிஞர் நமது அன்பிற்குரிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை குறித்து சில வார்த்தைகள் பேச வாய்ப்பளித்த நமது தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயற்கை எய்திய ரத்தன் டாடா அவர்களாகட்டும், இவ்விருவரும் யார்? சுதந்திர போராட்ட தியாகிகளா? அரசியல்வாதிகளா? இல்லை. ஆனாலும் அவர்கள் இயற்கை எய்திய பொழுது மக்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் கண்ணீர் வடித்தது ஏன்? உலகம் முழுவதும் மக்கள் கண்ணீர் வடித்தது ஏன்? ஏனால் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களுக்காக, அவர்களின் சாதனைகளுக்காக, அவர்களின் நல்ல சொற்களும் வழிகாட்டுதலுக்காக. அவர்கள் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன பல நல்ல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பின்பற்றினாலே பல விதத்தில் நாம் சாதனைகள் செய்ய முடியும். அப்துல் கலாம் ஐயா சொன்னதில் எனக்கு மிகவும் பிடித்தது கனவு காணுங்கள். கனவு என்பது நாம் தூங்கும் பொழுது காண்பதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்து நம்மை விடாமுயற்சியுடன் நம் இலக்கை அடையச் செய்வதுதான் கனவு என்று திரு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அதை இன்றும் என் வாழ்க்கையில் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்தில் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்தியா 2020 என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். 1998 இந்த புத்தகம் வெளியாகிறது. 2020 எப்படி இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வேண்டும் என்பதை கணித்து அவர் 22 வருடங்களுக்கு முன்பே அதை குறித்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகிவிட்டதா என்று கேட்டால் முழுமையாக இல்லை, அந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் புத்தகத்தில் கூறியவாறு பல விஷயங்களை நாம் பின்பற்றினாலே மக்களாகிய நாமும் அரசாங்கமும் அந்த வழியில் சென்றாலே நாம் மிக விரைவில் வல்லரசு நாடு ஆக முடியும். ஆக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் சொன்ன நல்ல விஷயங்கள் பலதையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று அனைவரையும் இந்த தருணத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.